இந்த செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு வாங்கி போடுறோம், எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாருன்னு தெரியும். எதுவுமே கண்கூட நமக்கு தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்கிறது தெரியும். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அது ஏழை எளிய மக்களுக்கு வந்து குறைந்த காசு கட்டணத்தில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஒரு ஆசை, அதை நிறைவேற்ற போகிறாங்க. அதனோட அறிவிப்பு வந்து டிசம்பர் மாதம் வரலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் ஒன்று. அதன் மூலமாகவே வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சு, அதான் சொன்னேன், அரசியலில் ஒரு தன்னோட தாக்கம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அது யாருக்கு லாபம்னு தெரியாது, ஆனால் எந்த ஒரு கட்சிக்கு லாபம் இருக்க போகுது அது. ஆனால் ஒரே சமயத்தில் வந்து இந்த இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல விஜயா அவர்கிட்ட, அதெல்லாம் யாருமே அவர் மைண்ட் பண்ணல. ஏன்னா அவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட நரசிம்மராவ் காலத்துலேருந்து சரி, அப்புறம் சிங்கப்பூர் அதிபர்களும் சரி, மோடியும் சரி, அது வரைக்கும் பார்த்தாரு. ஆமாம், இங்கே இருக்கிற சாதாரண எம்பி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதெல்லாம் போய் பார்க்குறது, அதெல்லாம் அவர் காமெடியாக தான் பார்க்குறாரு. அவரோட லெவலில் வேறு. அவர் பிஎம் கேண்டிடேட்டுங்க, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேட்பாளர்.